பெஸ்ட் மெத்தட்ல எல்சிஎம் அதாவது மீபோமா லேர்ன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அடிப்படை பிரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13 சொல்லிட்டு பிரைம் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. 24க்கும் 36க்கும் எல்சிஎம் மீபோமா கேக்குறாங்க. எல்சிஎம் எம்ல முடியறதுனால மலை அதாவது மவுண்டைனை ஞாபகம் வச்சுக்கணும். மால முடியுது இல்லையா? மலைய நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு க்ளூ வேர்ட். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் வாங்க. 24 இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிக்க போறோம். இப்போ 2 ஆல இதை டிவைட் பண்ண போறோம். 12 கிடைக்கும். இப்போ 2 ஆல அகைன் டிவைட் பண்ண போறோம். 6 கிடைக்கும். இப்போ 2 ஆல அகைன் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6. இப்போ 3 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இது மாதிரி 1 வர வரைக்கும் நம்ம பிரைம் நம்பர்ஸால டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 36 எடுங்க. 36 எடுத்தோன்னே 3 போடுறேன் ஈஸியா இருக்கும். 1 டைம் இங்க 2 டைம் அதாவது 12 வரும். இப்போ 3ல அகைன் போடுறேன். இங்க 4 வரும். 4 3s are 12. இப்போ அகைன் இங்க 2ல போடுறேன். 2 2s are 4. அகைன் 2ல போட்டா 1ன்னு வரும். இப்போ இந்த 24 நாம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம்னு பாருங்க. 24 நம்ம பிரைம் நம்பர்ஸால டிவைட் பண்ணும்போது 2 எத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 2 பவர் 3ன்னு சொல்லணும். 3ய 1 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 3 பவர் 1ன்னு இதை பிரிச்சு எழுதிக்கணும். இப்ப 36. 36 எப்படி பிரிச்சு எழுத போறோம்னா 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 3 பவர் 2. 2 நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 2 பவர் 2. இப்போ எல்சிஎம் அதாவது தமிழ்ல மீ போ மா மா அப்படின்னா மலை. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கு. இங்கேயும் 2ன்ற பேஸ் இருக்கு. பவர்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இங்க 2 இருக்கு. இப்ப நான் 2 பவர் 3 செலக்ட் பண்றதா 2 பவர் 2 செலக்ட் பண்றதான்னு ஒரு டவுட் வரும்ல. அதுக்கு தான் மவுண்டைன் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? பெரிய பவரை நம்ம செலக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த க்ளூவை சொன்னேன். இப்போ 3 செலக்ட் பண்ண போறோம். 3ல 3 பவர் 1 இருக்கு. 3 பவர் 2 இருக்கு. எதை செலக்ட் பண்ணணும் சொல்லுங்க? 3 பவர் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றேன். 2 கியூப் 8. 3 ஸ்கொயர் 9. 8 9s are 72. அப்போ இதோட ஆன்சர் 72. Thank you.